ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம பூ மேலே சாங் அப்படியே விழுறாங்க. ஸோ விழுந்த உடனே என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு வாங்க இந்த எபிசோட்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ விழுந்த ரெண்டு பேரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரெண்டு பேரோட ஹார்ட் பீட்டும் பயங்கரமாக ரைஸ் ஆகுது. ஸோ உடனே நம்ம சாங் வந்து கால் வருது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே தேங்க்யூ ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கால் வரா மாதிரி நடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுவாள். பட் ஆனால் இவன் பூ வந்து அப்படியே நின்றுக்கிட்டு அப்படியே அவளே பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபீல் இருக்கும். ஹார்ட் பீட் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இவனுக்கு என்னடா இது புதுசாக இருக்கே, இப்படிலாம் நம்மளுக்கு இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னோட கையை எடுத்து ஹார்ட்டில் வச்சு, இன்னும் இவ்வளோ ஸ்பீடாக அடிக்குது ஹார்ட்டு, நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ அதேமாதிரி சாங் வந்து போகிற வழியெல்லாம் பூ வந்தால் அப்படியே டக்கு டக்குன்னு ஒளிஞ்சிக்கிறான். இவனை பார்த்து ஏன் இப்படி ஒளிகிறான்னு அவளுக்கும் தெரியல. ஸோ இவளும் வந்து அதே மாதிரி, நான் ஏன் இவளை பார்த்தோன்னே ஒளிகிறேன், நான் ஏன் இவனை ஃபேஸ் பண்ணுறேன், ஒரு மாதிரி தயங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கா. இதுக்கப்புறம்லாம் இந்த மாதிரி தயங்கினா வேலைக்கு ஆகாது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ஆஸ் யூஷுவல் எப்படி இருப்போமோ அப்படியே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ அப்படியே அங்கே ஷூட்டிங் ஸ்பாட் காட்டுறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம பூ வந்து அப்படியே உட்காந்து அந்த டேரக்டர் எடுக்கிற சீனை வந்து அப்படியே நோட் பண்ணிட்டே இருக்காரு. பார்த்தா அங்கே சாங் வந்துடுறான். சாங்கை பார்த்த உடனே அந்த ஷூட்டிங்கெல்லாம் விட்டுட்டு பூ வந்து சாங்கை பார்க்குறான். சாங்கும் அப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி நின்றுறாங்க. ஸோ டேரக்டர் வந்து இந்த சீன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகியே உட்காந்துட்ருக்கான். ஸோ அதேமாதிரி சாங்க்கும் வந்து இந்த ப்ராஜெக்ட் அப்ரூவல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்ப்ளாயி வந்து கேட்குறாரு. இவங்களும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகியே பார்த்துட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அப்படியே கையை அசைச்சு எழுப்பின உடனே ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸை செக் பண்ணிக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி அங்கே இருக்கிற பெஞ்சில் போய் உட்காந்துக்கிறாள். ஸோ இவனும் இருந்தாலும் இவன் வந்து அப்படியே அடித்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த டேரக்டர்கிட்ட அந்த சீனை பார்க்காம நல்லாயிருக்கு நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இங்கே சாங் பார்த்தா அப்படியே அடித்து பார்த்துக்கிட்டே இருக்கான். இங்கே உட்காந்தோம் உடனே அந்த எம்ப்ளாயி பக்கத்தில் உட்காந்துருக்கோம். அவளும் ஏன் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஏன் இப்படி ப்ளஷ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னோடனே இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா ஜஸ்ட் பார்த்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிக்கிறா. அந்த அடிப்பட்ட கால் அப்படியே ஸ்லிப் ஆகிடும் ஆகின்னு உடனே இங்கே நம்ம பூக்கு வந்து அப்படியே பதறிடுவோம் இங்கே உட்காந்துக்கிட்டு, ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பி ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துருவா. உட்காந்த உடனே பூ வந்து அங்கேருந்து பார்த்து உன் காலில் தான் அடிபட்டிருக்குல, ஒழுங்காக பார்த்து நடந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேரிங்காக மெசேஜ் பண்ணுவான். ஸோ அதை பார்த்த உடனே அந்த எம்ப்ளாயியும் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு இருப்பான். ஸோ இவளும் வந்து உன்னோட ஹேர் ஸ்டைல்லாம் பாரு சரியா இல்லை, அதை ஒழுங்காக சரி பண்ணு அப்படின்னு சொன்னோடனே இவனும் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிருப்பான். ஸோ உடனே அந்த டேரக்டரும் நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தானே மெசேஜ் பண்ணுறீங்க, ஸோ நல்லா பண்ணுங்கள், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படியாவது கரெக்ட் பண்ண பாருங்கள் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவனும் வந்து இவன் ஒருத்தன் இருடா சும்மா அப்படின்ற மாதிரியே உட்காந்துருவான். ஸோ இதேமாரி ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் அப்படியே அடித்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படியே ரொமான்டிக்காக ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் என்ன அப்படியே கண்ணிலேயே லவ்வை மாற்றி ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அங்கே முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு நைட்டு நம்ம சாங் வந்து ஜஸ்ட் ப்ரெஷ் பண்ணுறா பாத்ரூமில் நின்றுட்டு. அங்கே மிரரில் பார்த்தா பூ தெரிகிற மாதிரியே இருக்கும் அவளுக்கு. ஸோ பூவும் வந்து நீ என்னை பற்றியே நினச்சிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குற மாதிரி இருக்கும். இவளும் உடனே நான் ஏன் ஆமாம் இவனை பற்றி நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இங்கே பூ நல்லா தூங்குற மாதிரி இருக்குது. பட் ஆனால் அவன் தூங்காமல் அங்கே நேற்று நடந்த அந்த இன்சிடெண்ட்டையே நினச்சி பார்த்துட்டு அதேமாதிரி பார்க்கில் வந்து ரெண்டு பேரும் ஃபுட் வாங்கி சாப்பிடுது அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இவனுக்கு ஹார்ட் பீட் அதிகமாகிட்டே இருக்கும். இது என்னடா ஃபீல், இது தூக்கமும் வர மாட்டுது ஒன்றும் வர மாட்டுது, ஸோ ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரண்டு படுத்துக்கிட்டே இருப்பான். ஆனால் தூக்கமே இவனுக்கு வரவே வராது. அந்த அவளை பற்றின தாட்ஸு அதுவே தான் இவனுக்குள்ளே போயிட்டே இருக்கும். சரி இதுக்கு மேலே இது வேலைக்கு ஆகாது, இழுத்து போட்டுட்டு தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து போட்டுட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருவான். ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க ஆஃபீஸுக்கு நம்ம சாங் வந்த உடனே எல்லோரும் அப்படியே பரபரப்பாக இருக்காங்க ஓடிக்கிட்டு. பார்த்தா ரெண்டு எம்ப்ளாயி வந்து இந்த மாதிரி சிகரெட்டு பட்டால் உள்ளே இருக்க ஆடிட்டோரியமில் இருக்க சீன் வந்து ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு உடனே சாங் இவன் பூவோட ஞாபகம் தான் வரும். ஐயோ பூக்கு வேறு ஃபயர்னால் ரொம்ப
பயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே பூ எங்கே அப்படின்னு கேட்டோடனே, இல்லை அவர் எங்கள் பக்கத்தில் தான் இருந்தார், ஃபயர் ஆன உடனே அவர் எங்கே போனாருன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ஓகே அதேமாதிரி நாங்களும் உங்கள் கூட வந்து தேடுறோம் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு இவன் வந்து உடனே அவன் சொன்னது தான் யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். அது ஞாபகம் வந்தோடனே, இல்லை இல்லை நீங்கள் போயிட்டு மற்றவங்களெல்லாம் தேட சொல்லுங்கள் மற்ற இடத்துல, உள்ளே நான் போய் தேடுறேன், யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்கள வந்து பூ கிட்டேருந்து ஃபயரை வந்து தள்ளி வைக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிட்டு உள்ள ஆடிட்டோரியம் ஃபுல்லாக தேடிக்கிட்டே இருக்கா. ஸோ ஒரு இடத்துல கூட இருக்க மாட்டா. சரி ஓகே நம்ம ஸ்க்ரீனாண்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் போயிட்டு ஸ்க்ரீன் பின்னாடிலாம் போய் தேடிக்கிட்டே இருப்பாள். பார்த்தா ஒரு ஓரமாக நம்ம பூ வந்து உட்காந்து அப்படியே ஹெவியாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த ஃபயரு நினச்சி அப்படியே பயந்துக்கிட்டே இருப்பான். அப்படியே நடுங்கிக்கிட்டு ஒரு மாதிரி அந்த ஸ்க்ரீன் பண்ணி ஒளிஞ்சு அப்படியே நடுங்கிட்டே உட்காண்ட்ருப்பான். ஸோ அதை வேறு ஜாங் வந்து பார்த்துருவான். பார்த்துட்டு பூ உனக்கு ஒன்றும் ஆகலையே, ஸோ நீ நல்லா தானே இருக்க, நீ ஏன் இவ்வளோ பயப்படுற, விடு நான் வந்துட்டேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன், உனக்கு ஒன்றும் இல்லை, இங்கே பாரு நீ சேஃபாக தான் இருக்க அப்படி இப்படின்னு சொன்னோடனே இவனும் வந்து இல்லை அங்கே இருக்கிற லைட்டெல்லாம் பார்த்துட்டு இல்லை ஃபயர் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூனி உருகி உட்காந்து அப்படியே நடுங்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ உடனே வந்து இங்கே பாரு நான் தான் உனக்கு முன்னாடி நான் தானே இருக்கேன், ஸோ நான் வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன், நீ பயப்படாத நான் இருக்கேன் உனக்கு, நீ இங்கே பாரு நல்லா தான் இருக்க, ஸோ ஏஞ்சிரு இங்கேருந்து ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஏஞ்சி வா, நம்ம இங்கேருந்து வெளில போகலாம், நீ இங்கேருந்து வெளியே வா, அப்போ தான் நீயும் நார்மலாக ஃபீல் பண்ணுவேன், ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஏஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே கைத்தாங்களாக கூட்டிகிட்டே போகிறான். ஸோ வழியெல்லாம் பார்த்து நடந்து வா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே சாஞ்சி அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கான். சரி ஓகே நீங்கள் சேரில் உட்காரு, நீ ஏன் இவ்வளோ பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு இவனும் வந்து இல்லை எனக்கு இது அப்படியே பழகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி ஓகே அதுக்கு நீ அட்லீஸ்ட் ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட்னால் பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இவன் ஆனால் அப்படியே நடுங்கிட்டே இருக்கான். உடனே அங்கே இருக்க ஒரு வாட்டர் பாட்டில் பார்த்தோன்னே சரி ஓகே அட்லீஸ்ட் கொஞ்சம் தண்ணினா குடின்னு எடுக்க போகிறான். உடனே இவனும் கையை பிடிச்சிட்டு இல்லை ஸோ அவங்க என்னை விட்டு போகாத, என் கூடயே இருக்கிறியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் உட்காந்துட்டு உனக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுதுல்ல, நீ ஏன் சைக்காட்டிஸ்ட்டை பார்க்கக்கூடாதுன்னு அகைன் கேட்குறான். இவனும் வந்து இல்லை நான் பார்த்தோம் எந்த ஒரு யூஸும் இல்லை, இது அப்படியே தான் கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு அவளும் வந்து ஓகே கண்டினியூ ஆகுதுன்னு தெரியுதுல்ல, வேறு ஏதாவது ஒரு பெட்டர் சொல்யூஷன் ஏதாவது இருந்தால் அதை நீ தேடலாம்ல, அது நம்ம ட்ரை பண்ணலாம், கவலைப்படாத இதுலேருந்து வெளியே வந்துடலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறான். ஸோ இவனும் வந்து இவன் உடனே இங்கே இந்த உலகத்தில் யாரும் பர்ஃபெக்ட்லாம் இல்லை தெரியும்ல, எனக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஆமாம் இங்கே யாரும் பர்ஃபெக்ட்லாம் இல்லை தான், ஒருத்தரை வந்து அவங்கக்கிட்ட இருக்க ஒரு நல்லதை வச்சு தான் பிடிக்கும்லாம் இல்லை, அவங்கக்கிட்ட நல்லது கெட்டதுன்னு ரெண்டுமே இருக்கும், ஏன்னா மனுஷங்கன்னா அப்படி தான். ஸோ அதனால் அவங்க நல்லதை மட்டும் பார்த்து பிடிக்காது யாருக்கும், அவங்கக்கிட்ட இருக்க ஃப்ளாஸும் தான் பார்ப்பாங்க, அதுவும் தான் ஒரு மனுஷங்களுக்கு பிடிக்கும். ஸோ இங்கே யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாருமே இம்பர்ஃபெக்ட் தான். ஸோ அப்படி இப்படின்னு சொல்கிறா இவன். உடனே இவனும் வந்து ஓகே இவ்வளோ நல்லா பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பட் இருந்தாலும் என்ன மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு பர்சன்லாம் அப்படி கிடையாது அப்படின்னு சொன்னோடனே ஓகே இவன் தற்பெருமை அடிக்க ஆரம்பிச்சுனா நீ வா நீ கிளம்பு நீ நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே இவனும் வந்து இல்லை எனக்கு இன்னும் அப்படியே தலை சுற்றுற மாதிரி தான் இருக்குன்னு அப்படியே பச்சையாக ஒரு நடிப்பு போடுறான். இல்லை நீ கிளம்பு நீ நல்லா தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்துட்டு நடந்து போயிட்டே இருக்கா. பார்த்தா டக்குன்னு அங்கே கரண்ட் ஆஃப் ஆகிடுது. கரண்ட் ஆஃப் ஆன உடனே இவன் வந்து டக்குன்னு ஃபோன் எடுத்து அங்கே இருக்கிறவங்க எம்ப்ளாயி கால் பண்ணி ஏன் பவர் கட் ஆச்சு, உடனே எமர்ஜென்சி லைட்லாம் ஆன் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்கிறான். இவன் உடனே டார்ச் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே ஃபேஸ் கிட்ட வைக்கிறான். இவன் பட்டுன்னு திரும்பவும் வந்து அப்படியே பேயின்னு நினச்சி அப்படியே டக்குன்னு கத்தி பயந்துடுறான். என்ன இதுக்கெல்லாமா பயப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவொடனே அட இவன் ஒருத்தன் ஆரம்பிச்சிடான்டா அப்படின்ற மாதிரியே இவன் நினச்சிட்டு நிற்கிறான். நீ என்ன இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயங்கரமாக பயப்படுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு இதை பார்த்தனால நான் பயப்படல, உன்னோட கேவலமான மூஞ்சை பார்த்து தான் நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கு உடனே இவனும் என்னது கேவலமான மூஞ்சா, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்ன மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு பர்சனை பார்த்து இப்படிலாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே ஏதோ காட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரியே லைட் அடிச்சுட்டே போகிறான் அந்த ஆடிட்டோரியம்குள்ளே. சரி ஓகே உனக்கு தான் காலில் அடிபட்டிருக்குன்ற அப்புறம் இந்த ஷூவை போட்டு வந்திருக்க பூட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு உடனே அவளும் இல்லை எனக்கு இதெல்லாம் சரியாயிடுச்சு, ஸோ அதனால தான் இந்த மாதிரி போட்டு வந்தேன் அப்படின்னா. சரி ஓகே உனக்கு இந்த ஆடிட்டோரியம் பற்றி தெரியுமா, எது எங்கே இருக்குது, எக்ஸிட்டில் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டவுடனே இவளும் வந்து
என்ன இப்போ தானே உள்ளே வந்தோம், வெளில போக தெரியாதா என்ன? இப்போ என்ன கரண்ட் இல்ல அவ்வளோதானே அப்படின்ற மாரியே இவன பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ இவனும் வந்து சரி ஓகே, ஓகே நீ ரொம்ப பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவன் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு கேப்ல கடா வெட்டுற மாரி, நான் உன்ன கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் புடிக்கிறான். கைய புடிச்ச உடனே அவனுக்கு ஒரு மாரி ஆயிடுது. ஸோ அப்படியே 2 பேரும் அப்படியே வெளில நடந்து போயிட்டே இருக்காங்க. நடந்து போனோனே எக்ஸிட்டும் கண்டுபிடிச்சிடுறான். எக்ஸிட்டும் கண்டுபிடிச்சிட்டு வெளில போயிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளில வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கை மேல டார்ச் அடிக்கிறான். ஓகே அவளும் வந்து அப்படியே அந்த மயக்கத்தில் இருந்தவ டக்குன்னு வெளியே வந்துட்டு ஓகே ஓகே நான் இவ்வளோ கைண்டாக இவ்வளோ குட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீ உடனே மயங்கி எனக்கு ப்ரப்போஸ்லாம் பண்ணிட மாட்டேல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்குறான். உடனே அதுக்கு அவளும் வந்து நீ ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுற, என்னோட ஸ்டாண்டர்டுக்கெல்லாம் நீ கிட்ட கூட வர முடியாது, ஸோ ஓவர் திங்க்லாம் பண்ணாத அப்படின்னு சொன்னது உன்னோட ஸ்டாண்டர்டா அப்போது நான் எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான பர்சன், நான் உன் ஸ்டாண்டர்டு கிட்ட கூட வர முடியாதா அப்படின்லாம் சொன்னேன். ஆமாம் மிஸ்டர் பர்ஃபெக்ட் போய் உன் தலையை பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். என்ன என்ன சொல்ல வர எனக்கு புரியலையே அப்படின்னு சொன்னோடனே போயிட்டு உன் தலையை கண்ணாடியில் போய் பாரு அதுக்கப்புறம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இவனும் வந்து என்ன சொல்கிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி ஐ மீன் மொபைலில் எடுத்து பார்க்குறான். பார்த்தோன்னே அவன் தலைலாம் ஒரு மாதிரி குச்சி குச்சாக இருக்குது. சரி ஓகே அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு என்ன தான் குச்சி குச்சாக இருந்தாலும் நம்ம தலை சரியாக இல்லைனாலும் நம்ம என்ன பர்ஃபெக்டாக தானே இருக்கோம், இதில் கூட அழகாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கே வந்து அப்படியே தற்பெருமை பேசிட்டு கிளம்பிடுறான். ஸோ ஈவினிங் வந்து அவள் வீட்டை காட்டுறாங்க. வீட்டில் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கா. அப்போ அவளோட ஃப்ரெண்டும் வந்துட்டு நீ சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கா. டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு சும்மா சொல்லு சொல்லு உன் மனசில் என்ன இருக்குது அப்படின்னே கேட்டுக்கிட்டே இருக்கா. அதுக்கு இவ்வளோ வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நாளைக்கு சப்மிட் பண்ணேன் இந்த ஒர்க்கு, ஸோ தயவுசெய்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கியா அப்படின்னு சொல்லலாம் கேட்குறா. அதுக்கு அவளும் வந்து இல்லை உன் மனசில் வந்து நீ பூவை தானே நினச்சிட்ருக்க, அதையே நீ சொல்ல மாட்டேற, அதை ஒத்துக்கோ ஏன் அப்படி இப்படின்லாம் கேட்குறா. உடனே இவளும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ தயவுசெய்து சொல்கிறேன், நீ என் மனசில் வந்து இந்த மாதிரி லவ் ரொமான்ஸு அப்படின்லாம் விதைக்கணும்லாம் நினைக்காத, நான் ஒர்க் ரிலேட்டடாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே அதுக்கு அவளும் வந்து நீ ரொம்ப நடிக்காத, என்கிட்ட ஏன் இவ்வளோ மெயின்டைன் பண்ணுற சொல்லேன். அதே மாதிரி அவனும் வந்து உன்னை பிக்கப் பண்ணலாம் கூப்பிட்டு போகிறான் ஆஃபீஸுக்கு, அவனே வந்து கூட்டிகிட்டுலாம் வந்து விடுறான். ஸோ இதெல்லாம் என்ன நடிக்கிறீங்களா 2 பேரும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே உடனே ஜாங்க வந்து இல்லை நாங்கள் வந்து ஒரு கொலீகாக தான் பழகிட்டு இருக்கோம் அப்படி. என்னது நாங்களா, என்ன நாங்களே பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் சொல்கிறேன், நீ அவனை பற்றி திங்க் பண்ணும்போது உனக்கு ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுதா யோசிச்சு பாரு. ஸோ ஒழுங்கு மரியாதையே உண்மையை சொல்லு என்கிட்ட. ஸோ அப்படின்னு சொன்ன உடனே இவளும் வந்து அவனை பற்றி அப்படியே யோசிக்கிறா. யோசித்த உடனே நேற்று நடந்தது அவன் கூட அந்த ஆடிட்டோரியமில் நடந்தது, அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்டது, இதெல்லாம் வந்து அவளுக்கு அப்படியே ஞாபகம் வந்தோடனே ஹார்ட் பீட் அப்படியே பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகி படப்படன்னு நடிக்க ஆரம்பிச்சிடும். உடனே அவளோட ஃப்ரெண்டும் வந்து ஏய் இப்போ நீ அவனை தானே நினைக்கிற பாரு, நீ ஒரு மாதிரி ப்ளஷ் பண்ணுற, உன்னோட ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன், மரியாதையே உண்மையை சொல்லு இப்போனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே நான் அவனை நினச்சோன்னே நான் கிஸ் பண்ணுற மாதிரிலாம் நினச்சியா என்ன அப்படின்லாம் கேட்குறான். ஒன்றும் கிடையாது, நீ ஓவராக இமேஜின் பண்ணி என் உயிரை போட்டு வாங்காத, நாளைக்கு எனக்கு முக்கியமான ஒரு ஒர்க் இருக்குது, நான் இதை சப்மிட் பண்ணி ஆகணும் இந்த ப்ராஜெக்டை, ஸோ என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் தயவு செய்து கொஞ்சம் கிளம்புறேன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். இல்லை உனக்குள்ளே ஒரு ஸ்பார்க் மாதிரி வந்துடுச்சு, அது சீக்கிரமாக தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சிடும், ஒத்துக்க நீ லவ்வில் தான் இருக்க அப்படின்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறா. பூடி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் துரத்தி விட்டுறான். ஸோ நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் வந்து ஒரு செலப்ரேஷனே நடக்குது. ஸோ எங்கள் பூவும் வந்து எல்லோரும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிங்க, நம்ம ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டோம், ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரீசன் வந்து என்ன மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் பாஸ் அமைஞ்சது தான், ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஸ்பீச்லாம் கொடுத்துட்டு நீங்களே உங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதேமாதிரி நான் ஒரு பர்சனுக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும், அது வந்து நம்ம ஜாங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பற்றி பேசுகிறான். உடனே அதை பார்த்து நம்ம யாங்க்கு வந்து பயங்கர கடுப்பாகி ரொம்ப அப்படியே முறைச்சிக்கிட்டே நிற்கிறான். ஸோ இவனும் வந்து ஜாங் நீங்கள் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டே இவ்வளோ நடந்திருக்குமான்னு தெரியல, ஸோ நீங்கள் கொடுத்த இன்புட் ஒன்றுமே அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, ஸோ நீங்கள் டைம் பார்க்காம ஸோ நீங்கள் இன்ஜூர் ஆகியும் நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, அதுக்கெலாம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னோடனே இவ்வளோ உடனே மைண்ட் வாய்ஸ்லேயே வெறும் வேர்பலாக சொன்னால் பத்தாதுன்னு உனக்கே தெரியும், பத்தாததுக்கு இருந்தாலும் நீ இப்படி ஒரு பர்சன் இருந்தாலும் அப்ரிஷியேட் பண்ணுற அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே உன் மைண்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பூவும் கேட்குறான். அதுக்கு இவ்வளோ வந்து ஓப்பனாக இல்லை வெறும் வேர்பலாக அப்ரிஷியேட் பண்ணாலாம் பத்தாதுன்னு உங்களுக்கே தெரியும்ல, நீங்கள் எனக்கு ஜிஎம் கொடுக்குறீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் போனஸ்னால் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு இவனும் வந்து ஓகே நான் ஒரு நல்ல பாஸ் தான், ஸோ நான் அதெல்லாம் கொடுப்பேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இவன் அல்பமாக எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பீங்க அப்படின்லாம் கேட்குறான். அதுக்கு அவனும் இல்லை அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் சீக்ரெட்டு,
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இவளை வர அப்படியே கலாய்க்கிற மாதிரியே கலாய்ச்சிக்கிட்டே இருக்கான். ஸோ அதுக்கு இவளும் வந்து பரவாயில்ல, அட்லீஸ்ட் இது வரைக்கும் தான் சொல்கிறீங்களே அப்படின்னு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ஓகே ஒன்ஸ் அகைன் எல்லோரும் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அப்படியே அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு அவனும் அப்படியே மீட்டிங்கும் முடியுது. இங்கே மீட்டிங் முடிஞ்ச உடனே அந்த யாங் வந்து செம்ம வயிற்றுச்சல் அப்படியே கடுப்புலேயே பார்த்துட்டு இருக்கான். சரி ஓகே எல்லோரும் அவங்க ஒர்க்கை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே இங்கே மெங்கு வந்து வாங் வந்து யாங் கிட்ட ஓகே நீ ஜாங் வந்து இவ்வளோ டேலண்டடானவன்னு முன்னாடியே நீ கண்டுபிடிச்சிருக்கணும், நீ ஏன் மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னோடனே செம்ம கடுப்பில் உடனே அவர் கால் ஒரே மிதிக்கிறான். மிதிச்சுட்டு இது உனக்கு தேவையில்லாத வேலை, நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். நான் உண்மையை தாண்டி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பயங்கரமாக கத்திக்கிட்டே இருக்காரு. ஸோ இங்கே நம்ம பூவை காட்டுறாங்க. பூ வந்து அவங்க அப்பாவோட பேசிக்கிட்டே இருக்கான். ஸோ அவங்க அப்பாவும் வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுறாரு. ப்ராஜெக்ட் பயங்கரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ நீ ஒர்க் ரிலேட்டடாக நீ நல்லா தான் பண்ணுற, ஸோ பர்சனல் லைஃப்லேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணு, கமிட் ஆகு அப்படின்லாம் சொல்கிறாரு. மேரேஜ் ரிலேட்டடாலாம் பேசுகிறாரு. உடனே இவனும் வந்து இல்லை போதும் எனக்கு ஒர்க் இருக்குது, ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அங்கே ஜாங்கை பார்த்துட்டு இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து சைட் அடிச்சுனே இருக்கான். கரெக்டாக அப்பன்னு பார்த்து ஹெச்ஆர் மெங் அங்கே வந்துடும். என்ன ராஜா பண்ணுற, என்ன பார்க்குறீங்க, யாரை பார்க்குறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். கேட்டவுடனே உடனே இவனும் வந்து நீ எப்படா வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அவனும் நீ சைட் அடிச்சுட்டு இருந்தியே ஜாங்க, அப்பயே நான் வந்துட்டேன், ஒழுங்காக சொல்லு என்ன நடக்குது உங்களுக்குள்ளே சொல்லு அப்படின்னு கேட்டவுடனே அவனும் வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டவுடனே இல்லை நான் சும்மா தான் வந்தேன், நீ பார்த்தா அவனை சைட் அடிச்சுட்ருக்க, என்ன விழுந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டே இருக்கான். டேய் உனக்கு தெரியாதா, நான் சும்மா ஒரு பிஸ்னஸ் ப்ரப்போசலாக அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன், அவ்வளோதான். என்ன மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு மேல் வந்து அப்படிலாம் சைட்லாம் அடிக்க மாட்டோம், தெரியும்ல உனக்கு கண்ணு தெரியல, போய் கண்ணை செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறான். உடனே நீ நடி ராஜா, ஒழுங்காக நீ எப்போ தான் உண்மையை சொல்லுவியோ அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம மெங்கும் சொல்கிறான். டேய் நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் ஒரு அடுத்த லெவலில் நம்ம பிஸ்னஸை கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு நான் பயங்கரமாக பிஸ்னஸ் ப்ரப்போசலை பற்றி யோசிச்சுட்ருக்கேன், அப்படி நீ உடனே இந்த மாதிரிலாம் பேசி என்னை இரிட்டேட் பண்ணாத அப்படின்றான். நீ சும்மா என்னையே வந்து என்னது கையை காமிச்சு சும்மா என்னை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டே இருக்காத, ஏதோ குறை சொல்கிற மாதிரியே, அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படி இப்படின்லாம் சீன் போட்டுருக்கான். உடனே நீ நடி, நீ இன்னும் நேரம் காலம் ஆட்டோமேட்டிக்காக சொல்லிவிடும், நீ எவ்வளோ நாள் தான் மறைக்க போகிறேன்னு பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்கிறான். சரி ஓகே வந்ததை மட்டும் சொல்லு, அந்த ஃபைலை கொடு, நான் சொன்ன ஒர்க்கை பண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு இவனும் வந்து இந்தாப்பா வச்சுக்கோ நீயே ஃபைலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ இங்கே நம்ம ஜாங்கை காட்டுறாங்க. ஜாங்கை வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கா அந்த ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்டுக்காக. உடனே அங்கே ஒரு எம்ப்ளாயி வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு, நீங்கள் வந்து சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். பார்த்தா இங்கே நம்ம யாங்கை தான் வந்து ஏதோ அந்த லேப்டாப்பில் நோண்டுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு இங்கே முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.